சோஷியல் மீடியா, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்ம யங்ஸ்டர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன், நம்ம ஐடென்டிட்டி ப்ரிசர்வ் பண்ண சில பேர் தான் இருக்காங்க. பரதநாட்டியம் கேர்ள்ஸ்க்கு தான் மட்டும்னு சொசைட்டி நினச்சிட்ருக்காங்க. ஒரு மேல் டான்ஸருக்கு ஒரு குரு, ஒரு கல்ச்சர் அம்பாசிடர் பல வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மாஸ்டர் குரு ஸ்ரீ பழனிவேல் அர்ஜுனன். வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா குட் குட். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் நம்மளுக்கு. ஆமாம். ஓகே, இது வந்து ஒரு கல்ச்சர் பேஸ் பண்ண நம்மளோட கலாச்சாரம், ரைட்டு திங்ஸ். ஸோ இப்போ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே உங்களை பற்றி, உங்கள் டீட்டெயில்ஸ் பற்றி, நீங்கள் யார், எப்படி வந்தீங்க சின்ன வயசுலேருந்து, எப்படி வந்து சக்ஸஸை கொண்டு வந்தீங்க, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆக்சுவலி ஐ பார்ன் இன் செந்தூல். நான் வந்து கேல் பையன் தான். ரொம்ப ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி. ஸோ எல்டர்ஸ் இந்த ஃபேமிலி. பரதநாட்டியம் வராது முன்னுக்கு நான் வந்து பரதநாட்டியம்னா என்னன்னு தெரியாது. நத்திங், ஒன்றுமே தெரியாது. ஒரு பிகாஸ் பேசிக்லி ஃப்ரம் மெண்ட்ரின் ஸ்கூல், சைனீஸ் பேசக்கூடிய ஒரு பையன். வீட்லேயும் ஒரு பேசிக்காக ஒரு இப்போ எப்படி பக்தி பரவசமாக இருக்கணும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆமாம். ஐ எம் ஸ்டடிட் மை பிரைமரி ஸ்கூல் இன் ஸ்லாங்பரோ. ஸ்லாங்பரோ சைனீஸ் ஸ்கூலில்? எக்ஸாக்ட்லி. சைனீஸ் ஸ்கூல்லேருந்து இந்த பரதநாட்டியம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, சரி. நீங்கள் ஓகே, கற்றுக்கிட்டேன். ஓகே, நோ வரிஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஆர் ஸ்டே இன் அ ஃப்ளாட். இடம் சொல்ல விரும்பல, ஏன்னா இப்போ அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணாதனால. ஓகே. ஸோ அப்போ எவ்ரி ஃப்ரைடே வந்து எனக்கு தேவாரம் கிளாஸ் இருக்கும். கீழே ஒரு கோயில் இருக்கும் எங்களோட ஃப்ளாட்டு கீழே. நாங்கள் அங்கே மேலே இருப்போம் 5வது மாடியில். ஸோ அப்பா அம்மா வந்து வேலைக்கு போனச்ச பாட்டி ஒண்டி தான் எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அப்போல்லாம் எங்கெங்க 80s 90s கிட்ஸ்லாம் கீழே வந்து ஒரு பந்தில் ஆடுறதுக்கோ ரவுண்டஸ் ஆடுறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமாங்ஸ் நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நாங்களாம் சேர்ந்து எல்லாம் வாங்க நம்ம எல்லாம் தேவாரம் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து எங்களோட தேவாரம் அங்கிள் ஆண்டி வந்து இப்போ இல்லை, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அங்கிள் பேர் வந்து ஜீவரத்னம், இஸ் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர். அண்ட் ஆண்டி வந்து டிஎன்பியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, மிஸ்ஸஸ் ஜமுனா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃப்ரைடேனா வந்து பாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு கட்டிட்டு போகணும். நெத்தி நிறையா வந்து விபூதி இட்டு தான் வந்து போகணும். இப்போ நம்மளுக்கெல்லாம் புதுசு தானே, ஏன்னா அடிப்படையில் மெண்ட்ரின் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். வீட்டில் யாருமே தமிழ் ஸ்கூல் கிடையாது. என்னோட சிப்ளிங்ஸ் தங்கச்சி தம்பியும் மிலே ஸ்கூல் தான், நான் ஒண்டி தான் மெண்ட்ரின் ஸ்கூல். அப்போ அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்து ஃப்ரைடே வந்து நாங்கள் தேவாரத்துக்கு வந்து போகிறது வழக்கம். அப்போ என்னோடய சீனியர் அக்கா வந்து ஒரு வாட்டி நவராத்திரி டைமில் வந்து பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க கோயிலில். அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அந்த டிவிலலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த டன்ஹீலோட ஒரு விளம்பரம் வரும். அப்போ அந்த பரதநாட்டியம் போசஸ்லாம் வரும். எக்ஸாக்ட்லி அதே தான். அந்த விளக்கு வச்சுட்டு அழகா இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் பரதநாட்டியம் அப்படின்னு. டிவியும் நம்ம வீட்டிலலாம் தட்ட மாட்டாங்க அப்போல்லாம். இப்போ எல்லா வீட்லேயும் எஸ்த்ரோ இருக்குது. அப்போல்லாம் வந்து என்னங்க சண்டே இல்லாட்டி சட்டர்டே வந்து ஒரு ஹிந்தி படம் ஒரு வாரம் போடுவான்னு நினைக்கிறேன், இன்னொன்று வாரம் ஒரு தமிழ் படம் போடுவான். அதோ பெரியவங்க விட்டா தான் பார்க்குறது, ரொம்ப படி அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கிறச்ச அவங்க ஆடினாங்க. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன் பரதநாட்டியம்னா என்ன. அப்போ பரதநாட்டியம் கூட தெரியாது, அழகாக உடுத்தி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் கொஞ்சம் காலகட்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. ஐம் வெரி ஆக்டிவ் இன் மை திருவருட் தவநெறி மன்றம். திஸ் இஸ் மை ஸ்லாயாங் பிரான்ச்சில் வந்து மிதி இருந்துச்சு. இப்போ வந்து கிடையாது அந்த பிரான்ச், பட் இன்னும் இருக்குது. அது வந்து மலேசியா உலகம் மலேசியாவில் நிறைய ஸ்டேட்டில் வந்து அவங்க வச்சு நடத்துகிறாங்க. ஈவன் தோ செந்தூலில் கூட நிறையா பிரான்ச்சஸ் வந்து இருந்துச்சு, ஸ்டில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய அந்த தேவாரம் போட்டிகள், அப்புறம் வந்து சமயம் போட்டிகள் அதெல்லாம் வந்து கலந்துக்குவேன். தேவாரத்தில் தூத்துருவேன். ஓகே. மெமரைஸ் பண்ணிடுவேன். எல்லாம் கரெக்டாக வந்துடும், தாளம் ராகம் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ப்ரொனவுன்சியேஷன் மெண்ட்ரின் ஸ்கூல்னால எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தை வந்து விட்டனால விட்டுருவேன். இப்போ ரொம்ப கிளியராக இப்போ கிளியராக இருக்கு. சொல்லுங்க. அதுக்கும் காரணம் இருக்கு. அப்போ சமயத்தில் வந்து தேய்ச்சிருவேன். எப்படின்னா வந்து எதுக்கு விபூதி இடுறோம், எதுக்கு சந்தன குங்குமம் வைக்கிறோம், ஏன் கோயிலுக்கு காலை கழுவிட்டு போகணும், ஏன் விநாயகரை கும்பிட்டுட்டு போகணும், இதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன் என்னோட தங்கிலீஷில். இங்கிலீஷ் கலந்த மலே கலந்த ஏதோ எனக்கு புரியுற மாதிரி இப்போ இருக்க அந்த புக்கு வச்சுருக்கேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் பிரைமரி ஸ்கூல் முடிஞ்சு யூபிஎஸ்ஆர்லாம் முடிஞ்சு மினுங்காக்கு கால் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் வந்து நிறைய அந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் நிறையா பார்க்க முடியும் ஒரு சூழ்நிலை, விச் இஸ் இந்த நியர் பை மை ஸ்கூல். எஸ்எம்கே ஐடியல் சொல்லிட்டு ஸ்லாயாங் ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் நான் வந்து படித்தேன்.
அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அங்கே தான் வந்து படித்தாங்க. வெரி ஆக்டிவ் இன் அ ஸ்கூலில் பங்காவாசா வேறு இருந்தேன். அண்ட் பர்சத்தோன் புலா சபிட் மேரா பாச தமிழ், ஸோ ஆல் இன்க்ளூடட்ல. அந்த மாதிரி இருக்கும்போது மாடர்ன் டான்ஸராக தான் வந்து நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். தென் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை வந்து எஸ்த்ரோவில் வந்து ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி பேர் எனக்கு மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. மலேசியா கலைஞர்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவாங்க. ஓகேயா? எஸ், வானவில் அரங்கம். ஓகேயா? அப்போ வானவில் அரங்கம் சொல்லிட்டு சனிக்கிழமை 6 மணிக்கு வந்து நிகழ்ச்சி வரும். அந்த வானவில் அரங்கத்தில் வந்து பேக்ரவுண்ட் டான்ஸராக கூட நான் வந்து போயிருக்கேன் மீதி. அப்போல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி ஒல்லியா சின்னதா வளர்த்தியா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் 2 ஃபார்ம் 1 பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி. போக போக எங்களோட கிளாஸ் எங்கே இருக்கும்னா வந்து நாங்கள் இருந்த ஃப்ளாட்லேயும் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் தள்ளி வந்து கீழே இருக்கும் அந்த கிளாஸ். அப்போ எங்களோட வகுப்பு, மாடர்ன் வகுப்பு வந்து மண்டே. எங்களோட பரதநாட்டியம் வகுப்பு எங்களுடைய டீச்சர் சொல்லி கொடுத்துருந்தது வந்து தேர்ஸ்டே. அப்போ எங்களுக்கு ப்ரோக்ராம் வரும்போது எங்களோட மாஸ்டர் வந்து மாஸ்டர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ரிஷ்ணா மாடர்ன் டான்ஸ் அகாடமிக்கில் தான் பழகிட்டு இருந்தேன். அப்போ தே ஆர் வெரி க்ளோஸ். டீச்சர்கிட்ட கேட்டு பெர்மிஷன் கேட்டு அவங்க தேர்ஸ்டே வந்து பரதநாட்டியம் ஓடிட்டு இருக்கோம், நாங்கள் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இங்கேருந்து மாடர்ன் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து பரதநாட்டியம் அப்படி என்ன வான்னு நிறுத்திட்டு இருந்துச்சு. பார்வைலாம் அங்கே போயிடுச்சு. ஏற்கனவே வந்து சின்ன வயசில் வந்து தேவாரம்பத்தில் வந்து அக்கா சீனியர் அக்காலாம் பழகுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அக்காவோட குரு தான் அவங்களும், அங்கே தான் வந்து அந்த அக்காவும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான், தம்பி, தங்கச்சி நாங்கள்லாம் வந்து தேவாரத்தில் வந்து என்னாச்சும் ஒரு கார்த்திகை ஃபெஸ்டிவலோ இல்லாட்டி வந்து லைக் நவராத்திரி ஆல் வி கோரியோகிராஃப் வாட் எவர் த முந்திலாம் நம்ம இந்த 90ஸ்லாம் அந்த சாமி படம்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் ஒரு கிராமிய பாடல்கள் இல்லை கோலாட்டம் அந்த மாதிரி சொந்தமாக கோரியோகிராஃப் பண்ணி ஆடுறது வழக்கம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது முறைப்படி போய் கற்றுக்கணும், ப்ராப்பராக கற்றுக்கணும். ஆக்சுவலி சலங்க பூஜை முடிக்காமல் சலங்க போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது அப்போலாம். நாங்கள் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அந்த ஏஜ். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் வி டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்பர் வே டு டூ தேட். அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நாங்கள் முறைப்படி போயிட்டு ஜாயின் பண்ணோம். வந்து தம்பி கிளாஸ்க்கு போயிட்டோன்னே நின்றுட்டாரு as usual. பாய் ஆடுனா ஒரு தப்பா சுத்தி எடி பரதநாட்டியம் போறியா, டே ஏன்டா நீ அதெல்லாம் போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமா, ரொம்ப வேணாம், ஃபேமிலி மெம்பர்ஸே போதும், எங்கேயும் வெளியே தேட வேலை. ஆமா, பார்வை அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தோட பார்வை நோக்கம் அந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் வந்து ஆக்சுவலி ஜாயின் பண்ணல, தங்கச்சி தான் கூட்டிட்டு போனேன். தங்கச்சி கூட்டிட்டு போய் விடும்போது வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். தங்கச்சி என்ன ஆடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தங்கச்சி வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பழகுனாங்க. இஃப் நாட் மிஸ்டேக்கன் less than 5 to 6 months பழகுனாங்க. ஒரே ஒரு தங்கச்சி, டேடி லிட்டில் பிரின்சஸ்ல யூஷுவல், அப்பாட்ட போய் சொல்லிட்டோன்னே அழுந்து சரி நீ போக வேணாண்டா அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், தங்கச்சி போகல 2-3 வாட்டி வந்து கிளாஸ் தங்கச்சி கூட்டிகிட்டு போகாமல் நான் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் டீச்சர் கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படின்ட்டு. இருக்கு டீச்சர் அப்படின்ட்டு. ஜாயின் பண்ணேன் அப்படின்னாங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் எங்கள் அம்மாட்ட கேட்கல, ஜாயின் பண்ணும்போது எங்கள் அம்மாட்ட கேட்கல, எங்கள் அப்பாட்ட கேட்கல, யார்ட்டையுமே கேட்கல. எனக்கு அப்போ ஃபார்ம் 3 படிக்கிறேன். நான் வந்து மெண்ட்ரின் ஸ்கூல் படித்தனால நான் பிரளயன் படித்தேன், விச் இஸ் 16 years old. 14 வயசுல வந்து ஆமாம், இது ரொம்ப லேட்டு. அப்பயும் இன்ட்ரெஸ்ட் லேட்டு தான், கன்சிடர் லேட்டு, வளர்த்தி வேற நான். அப்போ இந்த தெரிஞ்ச அக்காலாம், தேவாரத்தில் அக்காலாம் அவங்களாம் சொன்னாங்க, பழனி நீ உண்மையாலே பழக்க போறியா? ஆஸ் யூஷுவல் ஈவன் தோ பரதநாட்டியம் பழகினவங்களாம் இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மேல் டான்சர்ஸ் எப்படி வர போகிறாங்க, டான்ஸ் துறையில் இருக்கிறவங்களே, ரைட் ஆர் நாட்? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதையும் மீறி வந்து போய் பழகினேன். இப்போ பழகும்போது அம்மா கிட்ட ஒரு நாள் வந்து நம்ம தங்கச்சி வந்து பாப்பான்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தால் கோச்சிக்காத பாப்பான்னு சொல்லிட்டேன்ட்டுன்னு. ஸோ அப்படி தான் சொல்லுவோம். இப்போ பாப்பா பழகின இடத்துல நான் போகிறேம்மா பழகிறதுக்கு அப்படின்ட்டு. சரி நீ எது உனக்கு மனசுக்கு சரின்னு படுத்து பண்ணியா அப்படின்னு சொல்லி my mom always until now இப்போ both parents are encouraging me including my family members. பட் அப்பா அம்மா ரொம்ப என்கரேஜ் ஆரம்பத்திலேருந்து. அவங்க எது பண்ணாலும் வந்து நான் வந்து எக்ஸ்பெஷலி அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவேன். எது பண்ணாலும் ஒரு விஷயத்த பண்ண போகிறதா இருந்தா அப்போ பண்ணட்டான்னு சொல்லிட்டு பண்ணு அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அம்மாவுக்கு பிந்தி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவங்களாம் வந்து ஒரு கம்பத்தில் வளர்ந்தவங்க. அவங்க கூட வந்து ஒரு 5 அக்கா தங்கச்சி கூட வளர்ந்தவங்க. இவங்க வந்து மூத்த பொம்பளை பிள்ளைனால அவங்க தங்கச்சிக்கு சித்திக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. விச் சித்தி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து அம்மாவுக்கு. அப்போ தங்கச்சி பார்த்துக்கணும், மூத்தவங்களா இருக்கிறதுனால போய் பழக முடியாதனால எங்கள் பாட்டி வந்து எங்கள் சித்தியை பழக விட்டாங்க. அவங்க கொஞ்சம் காலகட்டத்தில் பிஃபோர் சலங்க பூஜை நின்றுட்டாங்க. அப்போ அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லாதனால மேபி நிறைய பேர் சொல்லுவாங்களே, கர்ப்பத்திலே இருக்கும் போது
சில பெண்களுக்கு அந்த ஆசை இருக்கும், அதை வந்து தொடர்ந்து வரும் அப்படின்ட்டு அதோட கனெக்டடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் மை மாம் தோஸ் 80s இஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். எங்கள் அம்மா தான் எங்கள் சித்திலேருந்து எங்கள் சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு 1.5 வருஷம் போணுச்சுங்க. அந்த 1.5 வருஷத்தில் எப்படின்னா தேர்ஸ்டே கிளாஸ் எங்கள் பாட்டி தான் பார்த்துக்குவாங்க. அப்பா வந்து கேடிஎம்மில் வேலை செஞ்சார். தென் கேடிஎம்மில் வேலை செஞ்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணார், ஓட்டியும் செய்வார். ஸோ ரொம்ப அப்பா வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு டக்குன்னு போவார். ஷிஃப்ட் வேலை, போத் பேரண்ட்ஸ் ஓசோ. ஸோ எங்கள் அப்பாவோட அம்மா தான் வந்து எங்களை வந்து மெயினாக வந்து வளர்த்தாங்க. நாங்கள் சிப்ளிங்ஸ் எல்லாத்தையும். நான் டியூஷன் சொல்லிட்டு போகிறது. டியூஷனுக்கு எப்படி போவோம், நம்ம ட்ராக் ஷூட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், நாங்கள் கீழெல்லாம் ரவுண்டர்ஸ் விளாடுவோம். தெரியுமா உங்களுக்கு? இப்போலாம் காலகட்டத்துக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதை விளாட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கீழே போயிட்டு இந்த ஜிப்பா போயிட்டு போஸ்ட் பாக்ஸ் உள்ளுக்கு வச்சுருவேன். ஒளி வச்சிருவேன். ஏன் வீட்டுக்கு தெரியாது. அப்ப அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். அம்மாக்கு தெரியும். ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா தவிர்த்து நாங்கள் கூட்டு குடும்பமா 9 பேர் இருந்தோம். அத்தை, இன்னொன்று அத்தை, அவங்க அப்போ கல்யாணம் பண்ணல, அவங்களோட மக, அப்போ எங்களோட நாங்கள் கூட பிறந்தவங்க 3 பேர், அம்மா அப்பா பாட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலி விட மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த தேவாரம் படிக்கும் போதே நாங்கள் சொல்ல அந்த ஒரு கிராமிய பாட்டுக்கு ஆடும் போதே நீ ஆடுற பொம்பளை பிள்ளை அதை ஆட்டும் அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருக்கு. சிக்கல் நம்ம இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்னும் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வந்து ஒரு பேரண்ட்ஸோட ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவ் வந்தால் வந்து ஹாலில் கிட்ஸ்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க. அப்போல்லாம் நம்ம ரூம் போங்க, இதுதான் தெரியும், ரூம் போங்க எல்லாம் அதுதான் சொல்லுவாங்க. அதோ பாய்ஸ்னா பாய்ஸ் தான், கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் தான், மிங்கல் பண்ண விடவே மாட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த மாதிரி தான் இதோ. பட் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். படினும் சொல்ல மாட்டாங்க, அதே நேரத்தில் இப்படி அப்படி பண்ண சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்க்குற பார்வையிலையும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சிருவோம், அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கிறச்ச வந்து சலங்க பூஜைன்னு ஒரு டாபிக் வந்துச்சு. ஓகே, ஸோ அதான் அந்த சட்டெல்லாம் ஒளி வச்சுட்டு போகும்போது விச் இஸ் டீச்சர் கால் மீ பழனி. மை ஃபுல் நேம் இஸ் பழனிவேல். அர்ஜுனன் இஸ் மை ஃபாதர் நேம். பழனி, யூ ஆர் குவாலிஃபை ஃபார் த சலங்க பூஜை. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், பெருமையாகவும் சொல்கிறேன். அந்த ஒரு சலங்க பூஜை பேசிக் அடவுஸ் விச் இஸ் வி கால் இஸ் ஒரு எஜுகேஷன் லெவலில் நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஆல்ஃபபெட் பண்ணிட்டு ஒரு வேர்ட்ஸ் பழகிட்டு கிரியேட் சென்டென்ஸ், அப்புறம் பேராகிராஃப், அப்புறம் தானே எஸ்ஏ எழுதுவோம். அதுதான் வந்து சலங்க பூஜைன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த ஃபுல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நம்ம படிப்பில் இவ்வளோ காலகட்டம் ஆகும். நான் 2003 ஜாயின் பண்ணி 3ஆம் மாதம் 2005 5ஆம் மாதம் சலங்க பூஜை பண்ணிட்டேன். விச் இஸ் அதுக்கு முன்னாடியே நான் 1 வருஷத்துக்கு குவாலிஃபை ஆகிட்டேன், எல்லா இடமும் முடிச்சிட்டேன். நான் கிளாஸ் ஸ்கிப் பண்ண மாட்டேன், வெளியினையாக போயிடுவேன். நான் டீச்சருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன் நான் அந்த கிளாஸில். அந்த மாதிரி இருக்கும் போது டீச்சர் வந்து கூப்பிட்டு, நீ வந்து நான் இத்தனை வருஷம் ஜேர்னியில் இவ்வளோ கூறிய கட்டத்தில் வந்து ஒரு டான்ஸர் வந்து அடவு முடிச்சிட்டாங்கன்னா நீயாக தான் இருக்கும், கால் யுவர் பேரண்ட் ஃபார் மீட்டிங். ஓகே, வீட்டில் போய் சொன்னேன். இப்போ மாஸ்டருக்கு அங்கே தான் இருக்கு அந்த சீனு. அதாவது அந்த கிளைமேக்ஸ் வரல, அந்த ஒரு திருப்ப முனை சொல்லுவாங்களே, இந்தியன் சினிமாலாம் வரல, மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாம். ஓகே, எங்கள் அம்மாட்ட பேசணும், டே என்ன சொல்கிறதுடா, அப்பாட்ட எப்படிடா சொல்கிறது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சொல்கிறதோட அப்பாவோட கண்ணோட்டத்தில் வந்து எப்படின்னா வந்து பாட்டு கேட்ட விட்டுட்டு போயிட்டோம், கீழே போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும், தங்கச்சி பாப்பா பார்த்துக்கணும், படிக்கணும், நீ கரெக்டாக வரணும், இருக்கணும், இதுதான் சொல்ல மாட்டார். வந்து நீ இப்படிதான் இருக்கணும். சில பேரண்டிங் பார்த்துருக்கீங்களா, வந்து முறைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அடிலாம் அதெல்லாம் as usual வாங்குறது, அது யாருமே வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுவும் எல்டர்ஸாக இருந்துட்டா சின்னது தப்பு பண்ணாலும் பெருசுக்கும் அடி, பெருசு தப்பு பண்ணாலும் பெருசுக்கும் அடி. அது அந்த மாதிரி இருக்கும் போது எப்படி போய் சொல்றது. ரெண்டாவது வந்து ஃபேமிலி அமௌங்ஸ் அத்தைங்க அப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து அந்த தேவாரம் இதில் ஆடுறதுக்கே வந்து நிறையா ஃபீமேலாக மாறிடுவாங்க, ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் வந்துடும், தப்பான ஒரு வார்த்தைகள், பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சொன்னாங்க, ஓனம் பண்ணாங்க. ஈவன் கொஞ்சம் தப்பா உண்மையா அப்படிதான் மாறுவாங்களா? இல்ல அந்த தாட்ஸ் இப்ப எனக்கு அந்த கேள்வி இருக்கு. சாரி, சொல்லுங்க. அந்த இந்த பரதநாட்டியம் போனாலே அவங்க ஒரு மாதிரி, சாரி டு யூஸ் தட் வேர்ட், சிசி சாஃப்ட், நான் ஓப்பனாவே சொல்றேன், பொம்பளையா மாறிடுவாங்க, திருநங்கையா மாறிடுவாங்க. ஓகே, இதுல என்னன்னா இப்ப பாருங்க, ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது என்னன்னா,
இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நம்மளோட இந்தியாவில் டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. எந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் பரதநாட்டியம் பண்ணாமல் அரங்கேற்றம் இல்லாட்டி வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பரதநாட்டியம் இல்லாமல் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபாக ஆயிருக்காங்க? எடுத்துக்காட்ட சொல்லுங்கள். இப்போ இருக்கிற சாண்டி மாஸ்டர்லேருந்து இந்தியாவிலேருந்து, மலேசியாலேருந்து எத்தனையோ பேர் பரதநாட்டியம் பழகி மாடர்ன் சொல்லிக் கொடுக்குறவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க. பிரபுதேவா, ஜெயம் ரவி, சொல்லிட்டே போகலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளோட ஒரு மைண்ட் செட், நம்ம தாட்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற அந்த இடத்துல தாங்க நான் யோசித்தேன். என்ன தெரியுமா நான் யோசித்தேன்? ஐ டோன்ட் மென்ஷன் இந்த பர்டிகுலர் ஒரு டான்ஸரோட பேர். இப்போ அவங்க இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து மலேசியாவில் வந்து பரதநாட்டியத்துலேருந்து ஒரு ட்ரான்ஸா மாதிரி இப்போ அவங்க இல்லை, வெளியூருக்கு போயிட்டாங்க. ஓகே, அவங்க இங்கே நோமோ கிடையாது, திருநங்கையாக மாறிட்டாங்க. அப்போ 90s காலகட்டத்தில். அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது இஃப் நாட் மிஸ்டேக்கன் அவங்க வந்து இங்கேருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த வெளிநாட்டிலேருந்து அப்படி போனவங்கன்ட்டு அவங்க பேர் கூட எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது இதெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. ஒரு ஆண்கள் ஆடுனா இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். இன்னொன்று நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேதுன்னா, பரதநாட்டியம் வேற, குச்சிப்புடி வேற. ஓகே, நிறைய டான்ஸ் வகைகள் இருக்கு. மோகினி ஆட்டம், கதகளி, கதக். குச்சிப்புடியில வந்து வேஷம் கட்டி ஆடுறது, ஆண் பெண் வேடம் கட்டி ஆடுற சம்பிரதாயம் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா பரதநாட்டியத்துல கிடையாது. அப்படி மிந்தி பண்ணாங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வரேன். சொல்லுங்க. ஒரு கெட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெண்ணை ஏசுனா தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நான் வந்து வெளிப்படையா சொல்லாட்டி கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அது உண்மையான வார்த்தை தேவ அடியார்கள். அப்ப தேவ அடியார்கள் என்ன? தெய்வத்துக்காக சர்வ் பண்றவங்க, தன்னை அர்ப்பணித்து கோயிலுக்காக. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க கோயிலுக்காக நீந்து விட்டுருவாங்க, கோயிலை விட்டுருவாங்க. அவங்க வேலை என்னன்னா கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு கோயிலில் இருக்கிற டான்ஸை கற்றுக்குவாங்க. அந்த அந்த குரு சிஷ்யா பரம்பரை கொண்டு வருவாங்க. விச் இஸ் we call it தேவதாசிகள். அவங்க தான் தாசி ஆட்டம் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பரதநாட்டியம் வராத முன்னுக்கு, விச் இஸ் 18th centuryக்கு முன்னுக்கு இது பேர் சதிராட்டம், தெருக்கூத்து, நிறைய பேர்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப தேவ அடியார்கள் தான். நம்ம எப்படி வந்து இப்ப என்ன சொல்ற பொன்னியின் செல்வன் படம் வந்த பிறகு எப்படி நம்ம ராஜராஜன் சோழன் பத்தி தெரியுமோ, அந்த காலகட்டத்துல தான் அதே தஞ்சை டெம்பிள்ல தான் நம்ம தேவதாசிகள் வந்து டான்ஸ் ஆடினாங்க. மொத அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு ஆல் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ், நிறைய விஷயங்கள் அந்த டெம்பிள். எக்ஸாக்ட்லி. தென் ஒவ்வொன்றும் சிதம்பரம் ஒரு இடமா வந்து போணுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்கள வந்து எப்படி வந்து நிறையா வந்து அந்த முகலாய் மன்னர்கள் காலகட்டத்தில் வந்து நிறைய நம்மளோட இந்தியாவில் வந்து ஆக்கமளிப்பு, சாரி சம்டைம் தமிழ் வார்த்தை ராங்காக இருந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்படி இது பண்ணாங்களோ அவங்கள வந்து கொண்டு போய் அவங்கள அப்யூஸ் பண்ணாங்களோ, நம்மளோட கோயில்கள்லாம் இடிக்கப்பட்டது, அங்கே இருக்கிற அந்த நகைகள் கோயிலோட சிலைகளை உடைக்கப்பட்டு கொள்ளடிக்கப்பட்டது, எத்தனையோ தேவதாசிகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கோயில்களில் தேவதாசிக்கு ஆடணும்னா நம்ம எல்லாமே வந்து எதுக்காக உழைக்கிறோம்? அப்போ அங்கே இருக்கிற கிங்கே இல்லைங்க நம்மளுக்கு. நம்ம கிங்கை கொண்டுட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க, அங்கே வேற ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து நன்கொடை வழங்குறதுக்கு யாருமே இல்லை, கோயிலை சதிக்கப்பட்டுட்டாங்க. கோயிலில் ஆடிட்டு இருந்த தேவதாசிகள் எங்க அரண்மனையில் ஆட போனாங்க. அப்போ வி கால் இஸ் அ ராஜ நர்த்தகி, ராயல் ஆஃப் த கோர்ட்ல வந்து ஆட போனாங்க. அப்போ அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து ஆட்சிகள் ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட தமிழ் மன்னர்கள்லாம் வந்தாங்க. நம்ம படத்தில் எப்படி காட்டுறோம், அந்த புறத்தில் வந்து ஒரு தனியாக ஒரு செட்டப் வச்சுருப்பாங்களே, அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க தான் அவங்களுக்கு வந்து கீப் மாதிரி, அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு அப்பாவே இல்லாமல் கல்யாணமே பண்ணாமல் ஒரு கிஃப்ட் பர்த் பண்ணுற மாதிரி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம்லாம் காட்டினாங்களே. இது எல்லாம் வந்து யாருனால வந்துச்சு? கோயில்கள் ஆடிட்டு இருந்தவங்க, புனிதமான கலை. ஆஃப்டர் த 18th century வந்து நம்ம தஞ்சை நால்வர் சொல்லுவோம், தஞ்சை குவார்டர், சின்னையா பொன்னையா வடிவேலு சிவானந்தம். அது வந்து பரதநாட்டியத்தை பேர் உருவாக்கி இப்போ நாங்கள் பழகக்கூடிய இந்த மார்க்கம் சொல்லுவோம், விச் இஸ் த சிலிபஸ். எப்படி தான் அடவு இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு கொண்டு வந்தவங்க அவங்க தான். அப்போ அவங்க வந்த பிறகு பெண்களோட பேர் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ பெண்கள் ஆடுறது நிப்பாட்டினாங்க. அது வரைக்கும் ஆண்கள் வந்து பாகவத மேளம் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணுவாங்க. நட்டுவனார் ஆட மாட்டாங்க. மீந்தி பஜனை ஸ்டைல தான் பரதநாட்டியம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. டெம்பிள்ல வந்து
அந்த 6 கால பூஜையிலையும் வந்து தேவ அடியார்கள் ஆடினாங்க. இறைவனுக்கு சாத்தப்பட்ட நகைகள் உடைகளை தான் அணிஞ்சுக்குவாங்க. எப்படி இப்போ திருநங்கைகள் நிறைய நகை போட்டுக்கிறாங்களோ அதோட டபுள் மடங்கு நகை போட்டுக்குவாங்க. அடுக்கடுக்கா அவ்வளோ அழகா இருப்பாங்களா அவங்க, அவ்வளோ வாசமா இருப்பாங்களா. அப்போ அவ்வளோ புனிதமான ஒருத்தவங்கள இப்போ ஒரு கெட்ட வார்த்தையா மாத்திட்டாங்க. ஐயோ, இவ்வளோ டெப்த்ஸ் இருக்கு. ஆமா இருக்கு. இது முறைப்படி பரதம் கத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கத்துக்கொண்டவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். அப்ப யாரு உருவாக்குனது இந்த கெட்ட வார்த்தையை? நம்ம உருவாக்கியிருக்கோம் ஒரு வார்த்தையை. இப்போ உதாரணத்துக்கு வந்து மல்லியில போடோ அப்படி, இல்லாட்டி வந்து அஞ்சிங் அப்படின்ட்டுன்னு. போடோனா முட்டாள், பண்டாய் போடோ, கத்து லவான்னு சொல்லுவோம் நம்ம, ரைட் ஆர் நாட்? ஆனா இந்த போடோன்ற வார்த்தையை வந்து போடும் திட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். இப்ப அஞ்சிங் சொல்லி, அஞ்சிங் வந்து ஒரு நாய் பேயை வந்து ஒரு மனுஷனை சொல்லி திட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். அப்ப வரும் இப்ப இருக்க ஜென்சின்ற ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து, ஓ அப்ப அஞ்சிங் சொன்ன கெட்ட வார்த்தை தான் போல. மா தேர் இஸ் அ கொஸ்டின், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அஞ்சிங்மா. பட் அஞ்சிங் வந்து கெட்ட வார்த்தை இல்லை, தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பாருங்க அந்த ஒரு டீட்டெயில். ஆமாம். அப்போ அந்த தேன்ற வார்த்தை நான் ஏன் சொல்ல முடியலன்னா, மாஸ்டர் கெட்ட வார்த்தை பேசிட்டாலும் வந்துடும். இப்போ அதை ஒண்டி கட் பண்ணி போட்டுருவாங்க. தேவ அடியார்கள் அவங்க எவ்வளோ புனிதமான, தீட்டு இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் தீட்டு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பிள்லாம் இப்போல்லாம் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. பார்த்துருக்கிற பரதநாட்டிய கலைஞர்கள், பெண்களுக்கு, டீச்சருங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எங்களுக்கு தீட்டு கிடையாது. பெண்களுக்கு வர அந்த மாத விழாய் டைமில் அவங்க மஞ்சள் தண்ணியில் குளிச்சிருந்து கோயிலில் ஆடலாம், கிளாஸ் பழகலாம். அவங்களுக்கு தச்சுட் எந்த ஒரு இறப்பு நடந்தாலும், பிள்ளை தீட்டாக இருந்தாலும், கண்ணி தீட்டாக இருந்தாலும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் கடவுளுக்காக சேவை செய்கிறோம், கடவுளுக்காக ஆடுறோம். நாட் எவ்ரி ஒன் கேன் டான்ஸ், ஒன்லி செலக்டட் பீப்புள் வித் பிளஸ்டட். ஓகே. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ கூகுள் தான் வந்து குரு, யூடியூப் தான் குரு, ஏஐ உலகமாக ஆயிடுச்சு காலகட்டத்தில். அப்போ இப்போ உங்களோட நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்களே, இப்போ வரைக்கும் வந்து அந்த ஆண்கள் ஆடனா அந்த பெண்மை தன்மையாக இருக்கு அப்படின்னு சில பேர் செய்கிற தப்புனால தாங்க நடக்குது. இப்போ நான் சொன்னது போல், எப்படி வந்து நம்மளோட தேவ அடியார்கள் என்ற வார்த்தை, இப்போ வந்து முடிக்கு இன்னொன்று ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்கந்த சஷ்டி கவசம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மயிர் என்ற வார்த்தை வந்து வருது. அது நான் தைரியமாக சொல்லுவேன், ஏன்னா அது தப்பான வார்த்தை கிடையாது. இலக்கிய தமிழ் அல்ல சங்க தமிழில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எனக்கு ஏன் வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்துச்சுன்னா, ஈவன் தோ ஃப்ரம் மென்ட்ரின் ஸ்கூல் ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 ஸ்கூல் முடிச்சிட்டோன்னே ஃப்ரைடே தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ் யார் கற்றுக்க போகிறாங்க 2 செக்ஷன் இருக்கும். தமிழ் ஸ்கூல் படித்தவங்க ஸ்கூலில் மனுங்கால் வந்து தனியாக போயிடுவாங்க. தமிழ் படிக்காதவங்க நாங்கள் ஃபார்ம் 3ல் 1ஆம் வகுப்பு, ஃபார்ம் 4ல் 2ஆம் வகுப்பு, ஃபார்ம் 5ல் 3ஆம் வகுப்பு. அப்படி படித்தனால தான் ஐ கேன் ரீட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பை மை ரைட்டிங்ஸ் வர்ஸ்ட் எழுத மாட்டேன். பட் அது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மொழி, தமிழ் மொழி. அதில் இருக்கிற வார்த்தைகள் நிறையா வந்து கெட்ட வார்த்தையாக வந்து ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன என் மைண்டில் நான் செட் பண்ணணுன்னா, நீ நம்ப மாட்டீங்க, சலங்க பூஜைன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் எங்கள் அப்பா, நீ பரதநாட்டியம் பழகுறியா, யாரை கேட்டு போனேன், நீ ஏன் போனேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். இன்னொன்று உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் மேக்கப் போடணும் மேன், அதுக்கும் வரேன். ஓகேங்களா? அப்போ இருக்கும் போது நாளைக்கு சலங்க பூஜைனா இந்த நொடி வரைக்கும் எங்கள் அப்பா ஒத்துக்கலைங்க. எல்லாம் ப்ரிப்பேர்ட், பே பண்ணியாச்சு, அப்பா தான் காசு கட்டினாரு, இல்லைன்னு சொல்லலை, அம்மா சேர்ந்து கட்டினாங்க. எல்லா ப்ரிப்பரேஷன். ஒரு 50 காட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் ஒரு 10 ஃபேமிலி கூட நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்க மாட்டோம். என் தேவர கிளாஸ் பிள்ளைங்க வந்திருந்தாங்க, அப்புறம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. நான் ஒன்றே மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன், நான் வந்து ஐ வாண்ட் டூ தட், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னோட சித்தப்பா சொன்னார், தைரியமாக சொல்லுவேன், நீ வளர்த்தியா இருக்க, நீ வந்து பாஸ்கெட் பால் விளாடு, நீ ஏன் இதுக்கு போகிற. இன்னொருத்தவங்க ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க பேரை நான் சொல்ல விருப்பம் இல்லை, அவங்க வந்து உங்கள் மகன் வந்து திருநங்கையாக மாறிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இது கேர்ஸ் பண்ணலை, நான் ரிவென்ஷாக பண்ணலை. ஆனால் கடைசியில் வந்து அவங்க பையன் வந்து டான்ஸ் அதுக்கும் சம்மதம் இல்லை, அவங்க பையன் தான் திருநங்கையாக மாறினான். ஸோ கர்மா. ஸோ வாய் வார்த்தை எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம ஒருத்தன் அப்படி ஆயிரவான்னு சொல்லி நம்ம ஆக்குறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம முன்னுக்கு நின்று நம்ம மைண்ட் செட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனால் நம்ம கரெக்டாக தான் இருப்போம். அப்போ நான் ஒன்று வச்சேங்க என்னோட ஃபோக்கஸில், அ மேன் ஷுட் டான்ஸ் as a man.
ஒரு ஆண் ஒரு ஆணாக தான் ஆடக்கூடிய வேணும். அப்படி சிவபெருமானை தான் நாங்கள் வச்சு கும்பிடுறோம் பரதநாட்டியத்தில். ஆனால் சிவலிங்கத்தை கும்பிடல, நடராஜன் பெருமானை கும்பிடுறோம். அந்த நடராஜன் அம்சமே சிவன் சக்தி இரண்டும் இணைந்த ஒரு உருவம் தான். இட்ஸ் நாட் Shiva itself alone. It's Shiva Shakti. Which is we call our entire bodyயே சிவசக்தி தான். எப்படி நம்ம சொல்கிறோன்னா ரைட் ஹேண்ட் சைட் வந்து ஹார்ட் இல்லை, லெஃப்டில் தான் ஹார்ட் இருக்கு. த ரைட் இஸ் சிவா, லெஃப்ட் இஸ் சக்தி. ஸோ த பாடி சிவசக்தி விச் இஸ் சோல் அண்ட் த பாடி. அப்போ ஒரு தமிழில் ஒரு சோல் பிரிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்கிறோம்? சவம்ன்றோம். சிவம் தான் சவமாக மாறுது. இது எல்லாமே வந்து அந்த தேவாரம், அந்த சமய வகுப்பு, அந்த பரதநாட்டியத்தோட சேர்ந்து வந்து தான். இப்போ மேக்கப்புக்கு வருவோம். ஏன் வந்து பரதநாட்டியம் டான்ஸர் வந்து ஆணும் சேர்ந்து இவ்வளோ மேக்கப் போடுறாங்க? எங்களுக்கே வந்துச்சு. நான் போடும்போதே கேட்டிருக்காங்க, ஏன் இவ்வளோ மேக்கப் போடணும், ஏன் கண்ணுலாம் இவ்வளோ பெருசாக வரையணும்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எம்ஜிஆர் மறைஞ்ச எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், இல்லை அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணி மேக்கப் போட்டிருந்தாங்க? ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் மேக்கப் போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து நாடக கலைஞர்கள். அப்போ ஒரு நாடக கலைஞர் அப்படின்னா வந்து நாடகம்னா என்னங்க? தூரத்திலேருந்து பார்க்கறது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடியது. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவாஜி சாராக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற நம்மளோட சிஎம் சார் விஜய் சாராக எடுத்துக்குவோம், ரெண்டும் கம்பேர் பண்ணலாம். அந்த நடிப்பு பாருங்க. மேபி நீங்கள் சொல்ல அப்போ காலகட்டம் வேறுங்க, இப்போ காலகட்டம் வேறுங்க. இல்லை, அப்போ வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அந்த ஹீரோயின் ஆள் இருந்தால் இருந்தால் கூட அந்த வாயில் கை வச்சு ஒரு மாதிரி ரொம்ப, இப்போலாம் வந்து இந்த டிக்டாக்ல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு வெடச்சி போடக்கூடிய ஒரு ஃபன்னாக கூட பண்ணக்கூடிய ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அப்போல்லாம் தூரத்துலேருந்து மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க, உங்களோட எக்ஸ்பிரஷன் வெளியாகணும். அப்போ அதுக்காக மட்டும்தான் வந்து ஹெவி மேக்கப், ஸ்டேஜ் மேக்கப் சொல்கிறோம். அது இப்படி தான் கண்ணு இருக்கணும், இப்படி தான் வந்து மேக்கப் பண்ணுறோம். இது வந்து நம்ம நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு போது நான் சொன்னது போல் இந்த தேவ அடியார்கள், தேவதாசிகள் வந்து அவங்க வந்து அவ்வளோ வந்து ஒரு புனிதமானவங்கன்னா எப்படின்னா, அவங்க மேலே வந்து இப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் போன கும்ப தண்ணிலாம் தெரிப்பாங்க தெரியுமா? இந்த வாசன திரவியங்கள், ஜவ்வாது, இந்த அத்தர், அதெல்லாம் கலந்து நிறைய மூலிகை கலந்து அவங்கள வந்து உடம்புல போட்டுக்குவாங்களாம். அந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு அப்படியே மஞ்சள் நிறத்தில் இருப்பாங்களா. கண்ணில் வந்து நீங்கள் இந்த டெம்பிளுக்கெலாம் போனீங்கன்னா இந்த ரக்சர் சொல்லுவாங்க, கடைசியாக அந்த ஒரு பிளாக் கலராக கொடுப்பாங்க தெரியுமா ஓமத்தில். அது வந்து அந்த தெர்ப்பப்புல்லில் வந்து நிறையா வந்து மூலிகைலாம் கலந்து, ஐம் நாட் ஷுவர் வாட் தே மிக்ஸ்ட், அதை கலந்து கண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு கண்ணில் நல்லா மையிடுது. அப்போ லிப்ஸ்டிக் என்ன பண்ணுங்க சார் கேட்பேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டாங்க, அதை நான் சொல்லும் போது, வெத்தலை பாக்குங்க. எஸ், ஆமாம் சார், ஓகே. வெத்தலை பாக்கு எத்தனையோ நம்ம எம்என் நம்பியார்லேருந்து நான் சொன்னது போல் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூவில், அவங்க படத்தில் பாருங்கள், அவங்க பல்லில் அந்த கரை இருக்கும், வெத்தலை பாக்கு. ஈவன் எங்களோட மறைந்த தஞ்சாவூர் ஏரம்பநாதன் சாரே அவரே வெத்தலை போடுவார். ஆனால் இப்போ அந்த காலகட்டம் வந்துருச்சு, நம்ம பாட்டிமார்களே சரி அந்த வெத்தலை பாக்கு போட்டு உதர சிவப்பு பண்ணிக்குவாங்களா. அப்போ ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு ஆண் பெண் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அதை லேர்ன் பண்ண முடியும். அதே நேரத்தில் எங்கள் டீச்சருக்கு நான் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அவங்க டீச்சர், இப்போ டீச்சரோட சன் ஆடுறாங்க, எங்கள் டீச்சரை இறந்துட்டாங்க இப்போ தான் 2 years பேக். அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, ஐ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் மென் கேன் டான்ஸ் பெட்டர் தென் உமன் அப்படின்னாங்க. அந்த ஒரு வார்த்தை. அன்டில் I started to teach with my teacher blessed. நான் இந்தியாவில் போயிட்டு என்னோடய மார்க்கம் ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துட்டு நான் இங்கே வந்து என்னோடய கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜிஞ்சாங்குத்தார விநாயகர் டெம்பிள் ஆரம்பித்தேன் 2013. அப்போ அந்த காலகட்டத்தில் எங்கள் டீச்சர் தான் கிளாஸ் முதல் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ஃபீமேல் வாய்ஸ்க்கு நான் ஆடுனது கிடையாது எக்ஸப்ட் லைட் மியூசிக். எல்லாம் வந்து நம்ம எஸ்பிபி சாரோட வாய்ஸ், இந்த சினிமாட்டிக் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வாட் எவர் சாங் இன் 80s or பரதநாட்டியம் in a man voice. She won't train me with a female voice. Whenever I started to choreograph, whenever I started to teach, only நான் வந்து இந்த ஃபீமேலுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அப்போ அந்த ஃபீமேலோட வேர்ஜன்லாம் எடுத்து நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். எத்தனையோ பேர், ஈவன் நான் என்னோட குரு எங்கேருந்து கிராஜுவேட் பண்ணி வந்தாங்கன்னா தஞ்சை கமலா இந்திரா பரதநாட்டிய வித்யாலயா. இப்போ தான் இடையில கூட போன வாரத்தில் 60 ஆண்டுகள் கடந்து விழா வந்து கொண்டாடி இருந்தாங்க. அங்கே கூட நிறைய எங்களோட மாஸ்டர்ஸ்ங்க வந்து பஷீர் அண்ணன், பன்னீர் அண்ணன், அவங்களாம் கல்யாணம் பண்ணி இப்போ அவங்கவுங்க பிள்ளைங்களாம் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க. இப்போ ஊரில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து வச்சுக்கலாம், இப்போ ஊரில் வந்து இது
இப்போ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க பாய்ஸ். கரெக்ட். பாய்ஸ் பார்த்து. ஆனால் எனக்கு இப்போ நான் எனக்கு என்னோட பர்சனல் ஃபீல் சொல்கிறேனே, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தது. ஸோ நிறைய பாய்ஸ் வந்து இங்கே மலேசியாவில் வந்து வர மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்தாங்கன்னா அந்த டான்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சர்க்கிளே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பூலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த செய்யும் போல ஃபாதர் வந்து விடல, அது ஃபாதர் நின்றுச்சு பாருங்க, அது விடல. ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வருது. எப்படி அப்போ அப்பா விடாது அந்த காலகட்டத்திலேருந்து வர. அப்போ அப்பா வந்தார் சலங்க பூஜைக்கு. இப்போ இருக்க ஃபோட்டோ இருக்குங்க, 2005 நினைச்ச சொல்லும் எதுவுமே சிரிக்க மாட்டார், அப்படியே இருப்பார். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க, எங்கள் சித்தி வந்திருந்தாங்க, மை ஃபேமிலி மெம்பர்ஸ். என் சார்பாக வந்து ஒரு 20 பேருக்குள்ளார தான் இருந்தாங்க. நான் வந்து போதை பண்ணலை. தென் நான் Form 5 படிக்கும் போது நான் வந்து சலங்க பூஜை செஞ்சேன். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆஃப்டர் தட் காலேஜ் போயிட்டோன்னே நான் இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன். நான் பழகின காலகட்டத்தில் இப்போல்லாம் அவங்க குருவாக இருக்காங்க, ஸ்டில் கான்டாக்ட் வித் மீ. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் அப்போல்லாம் நாங்களாம் வந்து அப்பா அம்மா தவிர்த்து குரு என்ன சொன்னாலும் கேட்போம். குரு சொல்லி நோன்னு கிடையாது, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டோம். அது வந்து எக்ஸாக்ட்லி அது வந்து காசு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா சரி, அதுக்குன்னு காசை வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து கொட்டுங்க நான் கேட்க கிடையாது. குரு சொன்னால் அது நம்ம நன்மைக்காக மட்டும்தான், குரு ஏசுனா நம்ம நன்மைக்காக மட்டும்தான், அது ஒண்டி தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, தஞ்சை கமலா இந்திரா டீச்சர், என்னோட பிரின்சிபல் நட்டோதகம் ஸ்ரீமதி இந்திரா மாணிக்கம், ஒரு வாட்டி நான் லேட்டாக போயிட்டேன் ட்ரான்ஸ்ட்ராமா ரிஹர்சலில், 60-70 பேர் முன்னுக்கு என்னை ஏசுனாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 20-21 வயசுக்கிட்ட எனக்கு ஆக போகுது. இப்போ நான் எப்படி வந்து மாடர்னாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டாக வந்து முடிச்சுட்டு எல்லாம் மாறி காலேஜ் போயிட்டோம்ல. அப்போ என்னடா இந்த தென்னா நைட்டெல்லாம் சுற்றிட்டு வந்தியா அப்படி சொல்லிட்டு கேட்டப்போ தி கேர்ள்ஸ் ஆர் லாஃபிங். நான் அப்படியே குவைட்டாக தான் இருந்தேன். ஸோ அப்போ நான் வந்து அவங்களோட சொல்ல கேட்டனால தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து மெயினாக வந்து மற்றவங்க பேசுகிறது வந்து காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். ஆனால் இருக்காங்கங்க சில டான்ஸ் ஸ்கூலில் வந்து தப்பான கைட்னஸ் பண்ணி தப்பாக வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னல குச்சிப்புடிக்கும் பரதநாட்டியம் உள்ள வித்தியாசங்கள் இருக்குன்னு இப்போ வரைக்கும் நான் வந்து பேரை குறிப்பிட விரும்பலை. பெண் வேடம் கட்டி ஆண் பையனுங்களை வந்து ஆட வைக்கிறாங்க. இருக்கு இப்போ மலேசியாவில் இருக்கு, பண்ண வைக்கிறாங்க. அது அவங்கவுங்களோட டான்ஸ் ஸ்கூல், அவங்கவுங்களோட இஷ்டம். நான் வந்து தப்பு சொல்ல கிடையாது. என்னோட கேள்வி என்னன்னா, அப்போ வந்து அந்த கலாச்சாரம் இருந்துச்சு, பெண்கள் ஆட மாட்டேன்ட்டாங்க, தேவ அடியார்கள் பேர் கெட்டு போச்சு, அதனால ஆண்கள் பெண் வேடம் கத்தி ஆடினாங்க. இப்போதான் பெண்கள் ஆடுறாங்களே, பெண்கள் ஆடுறாங்க, ஃபீமேல் டான்சர்ஸ் இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன், தெர் இஸ் நோ எனி ஃபீமேல் டான்சர் கேன் பி பெர்ஃபார்ம், யூ கேன் ஹேவ் இட். ஃபீமேல் டான்சர் இருக்காங்க, நீயா வந்து ஒரு பையனை வந்து பெண் வேடம் கட்டி ஆட வைக்கிற? என்னோட கேள்வி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது, ஏற்கனவே ஒரு ஆண் ஆடனா பெண்ணா ஆயிடுவான், ஃபீமேலா ஆயிடுவான், திருநங்கையா ஆயிடுவான், சாஃப்டா ஆயிடுவான், அவனுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு தப்பான ஒரு கைட்னஸ் தான் நீ கொண்டு போகிறேன். நான் அதில் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு ஃபீமேல் டான்சர்ஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, மென் அந்த ஃபீமேல் கேரக்டர் எடுத்துட்டு அந்த இடத்துல நீ ஒரு மென்னா இருந்து மேன் மாதிரி உடுத்தி ஃபீமேல் கேரக்டர் எடுத்து ஆடு, நீ ஃபீமேல் மாதிரி உடுத்தி ஆடணும். அப்போ இதை நான் சொல்லும் போது ஒன் ஆஃப் ஒரு பேரண்ட் வந்து மெனி இயர்ஸ் பை என்கிட்ட வந்து ஒரு அக்யூமெண்ட் வச்சாங்க. அப்படி பார்த்தா நம்மளோட இந்தியாவில் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் எல்லாமே வந்து பெண் வேடம் கட்டி வந்து சில கேரக்டர்ஸ்லாம் சூர்யா சார், விஜய் சார் எல்லாம் சும்மா ஒரு ஜோக்காக வருவாங்களே நடுவில் அப்படின்னு. அது வந்து ஃபன்னாக தான் அவங்க பண்ணாங்க. இது என்ன ஆகும்னா பழக்கமாயிரும். புரியுதுங்களா? இப்போ பெண்களோட கட்டி ஆடிட்டாங்க, என்ன ஆகும், நீ அழகாக இருக்க பார்க்குறதுக்கு, பெண் மாரி இருக்க, ரைட் ஆர் நாட்? ஆவாவ ஓ இல்லைம்மா, இந்த பையன் தான் வந்து அதுக்கு ஷூட் ஆவான், எனக்கு தான் வந்து அழகாக இருக்கான் பெண் வேடம் கட்டி ஆடுறதுக்கு. அது ப்ராக்டிஸிங் ஆயிரும் சார். நான் அதை பண்ண மாட்டேன். ஆனால் அதை பண்ணுறது தப்போ சரியோ அது வந்து அவங்களோட அகாடமிக் பொறுத்து இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு சார், தப்புனா தப்பு. ஏன்னா பெண்கள் இருக்காங்க, பெண்கள் ஆண்கள் இப்போ சரிசமாக வேலைக்கு போகிறோம், ஒன்றா ஈக்குவலாக வந்து கல்யாணம் பண்ண குடும்பத்தை பார்த்துக்கிறோம், எல்லாமே ட்ரைவ் பண்ணிக்கிறோம் சொந்தமாக, ஈக்குவல் 50-50 அந்த மாதிரி இருக்கும் போது பெண்கள் ஆடக்கூடிய இடத்துல பெண்கள் பண்ணிட்டு போட்டோம், ஆண்கள் கூட இருக்கிற இடத்துல ஆண்கள் ஆடிட்டு போட்டோம். ஆனால் எப்போதுமே ஒரு ஆண் வந்து பரதநாட்டியம் பழகுனா அவன் தப்பாக ஆயிடுவான், ஒரு பெண்மையாக ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்.
இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நாட் இல்லவே அட் இல்லை. ஆல். மாறதுக்கு சான்சஸ் கிடையவே இப்ப கிடையாது. எல்லாத்துக்கும் thoughts தான் அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் வரலாறா படம் ஆமா, அதுவும் அப்படிதான். ஆக்சுவலி அந்த படம் எனக்கு பிடிக்காது. நான் அந்த படம் வந்து நான் ஏன் அந்த மாதிரி ஆமா பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட தமிழ் சினிமா கொண்டு வர்றது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கலியுகம் நம்ம வந்து ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். இப்போ நல்லதுக்கு காலம் இல்லை, கெட்டதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி எடுத்து போட்டால் தான் வந்து இப்போ எந்த பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஒரு டெலிவிஷனாக இருக்கட்டும், எது இருந்தாலும் இது வந்து அந்த வரலாறு அஜித் நடிச்ச படத்துல வந்த ஒரு சீன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுப்பார், இப்படி பண்ணுவார், இப்படிலாம் பண்ணுவார். அப்போ அது கொரியோகிராஃப் பண்ண வந்து சிவசங்கர் மாஸ்டர், விச் இஸ் வெரி ஃபேமஸ் இன் தெலுங்கானா சைட்டில் வந்து இந்தியாவிலே வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவரோட இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன். அப்போ நான் பார்த்தப்ப அவர் சொன்னார், இதை வந்து டைரக்டர் பண்ண சொன்னாரா. இப்போ மிஸ்டேக் கேஎஸ் ரவிக்குமார் தான் அந்த படத்தை வந்து எடுக்க சொன்னாருட்டு. எனக்கு இப்படி தான் மாஸ்டர் வேணும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாரா, நாங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டோங்க, ஃபோனுனா இப்படி ஃபோன் எடுக்க மாட்டோம், வெத்தலைன்னா அப்படி எடுக்க மாட்டோம், நான் ஏன் அபிநயம் பிடிக்காம டைலாக் இல்லை, அதில் வந்து அவர் வந்து டான்ஸரு, அவர் வந்து சாஃப்டாக நாங்கள் காட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒன்று சொல்லுவார், என் பையனை நான் வந்து வளர்க்குறதுக்காக நான் வந்து ஹேண்டிகேப்பாக வந்து வீல் சேரில் இருந்துட்டு என்னோட அசைவை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வளர்த்தேன். இப்போ வரைக்கும் ஞாபகம் இருப்பாங்க, நான் ஒரு இடத்துல அந்த படத்தை பார்த்தேன். அப்போ எங்கள் டீச்சரை போய் நான் கேட்டேன், டீச்சர் எனக்கு அந்த படம் பிடிக்கல டீச்சர், ஏன் அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுதான் பழனி, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃப்ரம் த நெகட்டிவிட்டி யூ சி த பாசிட்டிவிட்டி அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை காட்டி தான் வர நம்மளோட மெயில் டான்ஸஸையும் தடுக்கிறாங்க. ஆமாம். ஸோ அவங்க உதாரணத்துக்கு கொடுத்தது வந்து எங்களோட டீச்சர் கூடயே பழகின அந்த மெயில் டான்ஸஸ். இப்போ வந்து அவங்களாம் வந்து அவங்க பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணுற வயசில் இப்போ இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுமே 2003 நான் கேரியர் ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி 40. நான் மாறிட்டேன்னா சார்? நான் இல்லையே. ஆனால் ஒரு பரதம் சொல்லி கொடுக்கவங்ககிட்ட கண்டிப்பாக லயம் இருக்கும். லயம் வேற, ஃபெமின் வேற. லயம்ன்றது ரொம்ப பண்பா, ரொம்ப வந்து அமைதியா ஒரு விஷயத்தை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். வி ஆர் மல்டி டாஸ்கிங். டிசிப்ளின். எக்ஸாக்ட்லி. எத்தனையோ பேர். ஸோ நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு கோலம் போட்டா, இல்லாட்டி அவன் ஒரு பரதநாட்டியம் பண்ணா, இல்லை ஒரு மேக்கப் பண்ணி விட்டா, இல்லை அவன் ஒரு வந்து டெக்கரேஷன் ஃபீல்டில் என்னாச்சும் ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட, ஈவன் இப்போலாம் வந்து அதிர்ச்சி அவனை ஒரு செஃப்பாக இருந்தால் கூட பெண்மையாக மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளே வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. அப்போது இன்னொன்று கேள்வி கேட்குறேன். இடையில வந்து இப்போ நிறையா வந்து பெண்கள் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறையா வந்து இந்த ஃபுட்பால்லாம் ஆடாமல் இருந்தாங்க. இப்போ வந்து FIFA ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ பெண்கள் நிறையா வந்து ஃபுட்பால் ஆடுறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சிலம்பம் கற்றுக்குறாங்க, பரதம் கற்றுக்குறாங்க. அவங்க யாருமே மாற கிடையாது. அப்படியே பார்த்தா பிகில் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. எல்லா கேரக்டரையும் அதில் ஒரு கேரக்டர் கூட தொம்போய் மாதிரி இருக்கிற கேரக்டர் காட்ட கிடையாது. ஏன் வந்து ஒரு ஆணை ஒண்டி என்னாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் சரி, இல்லாட்டி வந்து ஒரு ஆய் படத்தில் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸாக காட்டுறா சரி, ஒன்று ஒரு திருநங்கை மாதிரி காட்டுறீங்க, இல்லை ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரை காட்டுறீங்க. ஏன் ரொம்ப வேணாம். நான் வந்து சொல்ல விரும்பலை எந்த மீடியான்ட்டுன்னு. மறைந்த நம்ம மலேசியா சிம்ரான் நண்டு ரமேஷ் சார் கூட வந்து கலாட்டா தீபாவளி சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் நான் நடித்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் பரதநாட்டியம் மாஸ்டர் தெரிஞ்சிட்டோன்னே என்னோட கேரக்டர் வந்து அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எழுதி மாற்றினாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வெயிட்டராக இருங்க, ஆனால் நீங்கள் கையில் ஆட்டடி சாஃப்டாக பேசுங்க. மென்டலிட்டி அந்த மென்டலிட்டி மாறுது. ஏன் அது மாறுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு? அதை நம்ம உடைக்கணும். இன்னொன்று, ஒரு டான்ஸராக இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ரெண்டாவது சார், இதில் எவ்வளோ அப்யூசிங் இருக்குது தெரியுமா சார்? ஃபீமேலுக்கு மட்டும் கிடையாது சார், மேல் டான்சர்ஸ்க்கும் இருக்குது. அது ஆண் தரப்பையும் வருது, பெண் தரப்பையும் இருக்குது. நிறையா நாட் ஓன்லி சைல்டு அப்யூசிங், ஃபீமேல் அப்யூசிங், உமன் அப்யூசிங், மென்க்கும் இருக்குது. அது டான்ஸ் ஃபீல்டில், மீடியா ஃபீல்டில் இருந்தால் கண்டிப்பாக இருக்குது. நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் டான்ஸரா, இல்லை அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் இருப்பாங்க, ஃபேமஸான ஆர்டிஸ்ட் மலேசியாவில், ஐ டோன்ட் மென்ஷன் த நேம். நீங்கள் எக்ஸாக்ட்லி. எனக்கே ஐ ஃபேஸ்ட் when I'm teenage. நான் வந்து 20, 22, 21 நான் ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து மென்டலி டார்ச்சர் இருக்க போய் தான் எங்கள் டீச்சர்கிட்ட நான் போய் சொன்னேன். என் பேரண்ட்ஸ் கூட தெரியாது, நான் சொன்னது கிடையாது.
நான். ஓகே. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டில் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து அகெயின்ஸ்ட் பண்ணேன். சாரி, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி இது ஐம் நாட் லைக் தட் அப்படின்ட்டுன்னு. என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஓ இப்போ தெரியாதா, ஒரு திருநங்கையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாஃப்டான கேட்டால் இருந்தோம், ஓகேலா நம்மளுக்கு மசோலா லயான்லா அந்த மாதிரி இருக்கு. தப்பான கண்ணோட்டம் இருக்கு. ஒரு பெண்கள் வந்து ஒரு லோ நெக் போட்டிருந்தா இல்லை ஒரு கேஷுவலாக பேசியிருந்தா டக்குன்னு வந்துடுவாங்கன்னு ஒரு தப்பான ஒரு எண்ணோட்டம் இருக்குது. ஒரு ஆண் வந்து ஒரு இந்த மாதிரி கலை கலாச்சாரம் இருந்தால் அவன் வந்து வேற மாதிரி சொல்லிட்டு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. அதே ஒரு மென் வந்து கொஞ்சம் நல்லா ரவுடியாக இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு காடியாக இருந்தால் அவன் வேற என்னவோ பண்ணுறான்னு இருக்கு. ஏன் நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம வளர விட மாட்டேங்கிறாங்க? நம்ம பண்ணிடுறாங்க. நம்ம இந்தியர்கள் தான் நம்மளையும் வந்து டவுன்கிரேட் பண்ணி நம்மளையும் வந்து அடிமட்டமா வளர விடாம வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் அப்படிதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. உதாரணத்துக்கு நீங்க மிலே ப்ரொடக்ஷன் பாருங்களேன், டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் வந்து பாங்னா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஸ்டாப்பாக்ல இருந்து இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்கள் டீச்சர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கீழே வி காட் பெர்ஃபார்ம் இன் இஸ்தானா புடாய், கிராஃப்டாங்கான் மலேசியா, நிறைய கவர்மெண்ட் ஷோவில் இருந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து மாடர்ன் குரூப்லாம் வந்து இந்த மயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பரதநாட்டியம் குரூப் வச்சிருக்கிறவங்க ஒண்டி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே பண்ணாங்க. ஹிந்தி சாங், அந்த டோலாரி சாங், வாட் எவர் கேர்ள்ஸ்லாம் பண்ணுவாங்க. வி ஆல் லைக் போலிச்சூடியா, வாட் எவர் சாங்லாம் ஆல் வாட் எவர் ரிலேட்டட் வித் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் வி டன் பிஃபோர் திஸ். அப்போ மிலே ப்ரொடக்ஷன் கீழே நம்ம போகும்போது அதோட டோட்டலி தனி ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓப்பனாக பேசணும்னா பேமெண்ட் வாய்ஸ், நம்ம ட்ரீட் பண்ணுற விதம், எப்படி அந்த ஷோ கொண்டு போகிறது. பட் நம்ம இந்தியன் இப்போ வரைக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு இந்தியன் வந்து இந்தியனை பற்றி பேசுகிறேன்ட்டுன்னு கண்டிப்பாக அதில் என்னாச்சும் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ப்ரோக்ராம் பேசுகிறாங்க, மாஸ்டர் எப்படி மாஸ்டர் எப்படி மாஸ்டர் எப்படி மாஸ்டர்ட்டுன்னு, அங்கே போவங்க குடிக்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு பே பண்ணுறோம்ல, அடிமா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கோங்க, வெள்ளனியாக முடிச்சுட்டு அனுப்புங்க. அந்த ரெஸ்பெக்ட் இருக்காது. ஆமாம் நம்ம. பட் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் திஸ். ஏன்னா இதை வந்து யாரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னா, என்னோட பிரின்சிபல் நட்டோத்திருகம் திருமதி இந்திரா மாணிக்கம், ஷீஸ் அ அயர்ன் லேடி. அவங்க எப்படி மின்னுக்கு நின்று ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து கொண்டு போகும்போது நான் இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு பேசிக்குவேன். நம்மளோட கலை கலாச்சாரம் எத்தனை பேருங்க கற்றுக்குறீங்க? எத்தனை பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க? எத்தனை பேர் வீட்டில் அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்க? மம்மி டேடி கூப்பிடுங்க, தப்பு இல்லைங்க. எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியணும். நானே வந்து இங்கிலீஷ் தான் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். ஆனால் அந்த மம்மி டேடி என்ன தெரியுமா ஆகுது? ரெஸ்பெக்ட் இல்லை, எங்கேயோ போயிடுது. ஓகேங்களா? என்கிட்ட வந்து சேரும் போது, மாஸ்டர் நான் என்னோட மகளை வந்து பரதநாட்டியம் சேர்க்கலான் இருக்கேன், ஷீஸ் 5 years old, ஷீஸ் 6 years old. நிறைய பேர் மற்ற இது விட்டுருவோம், நம்மளோட வரும் ஆட்டிசம் கிட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமாங்க இந்தியன்ஸில்? ஆமாம், மூளை வளர்ச்சி இல்லாதவங்க நம்ப மாட்டேங்க. அத்தனை கேசஸ் நான் பார்த்துருக்கேன். மாஸ்டர் நான் வந்து பரதத்தில் சேர்க்கலான் இருக்கேன், அட்லீஸ்ட் அவனால் பேச முடியும், அட்லீஸ்ட் அவனால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கா மாஸ்டர், கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபோனில் கீழாவாக இருக்கா, இருக்காங்க வரேன்னு சொல்லுவாங்க. அந்த வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், மாஸ்டர் ஐம் பிட்டி ஆன் யூ, நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆனால் ஐ டோன்ட் கிவ் யூ ட்ரபிள். ஒரு கேஸ், ஐ டோன்ட் மென்ஷன் த கேர்ள் நேம், த ஃபாதர் நேம். இப்போ இடையில நடந்துச்சு, பிரான்ச்சும் நான் சொல்ல விரும்பல, என்னோட அகாடமிக்கில் தான். அந்த கேர்ள் 6 years old இருக்கவங்க, பேச முடியல, அவ்வளோ அழகாக இருக்கா. கோவிட் டைமில் பிறந்த பொண்ணு, இஃப் நாட் மிஸ்டேக்கன். அந்த பொண்ணு ஒரு இடத்துல இல்லை, அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா, அவனால் பேச முடியல, அக்ரெசிவாக இது பண்ணுறா. அவங்க அப்பா, என்னோட இந்த தட்டுக்களி சொல்லுவோம், தட்டுக்குச்சை பிடுங்கிட்டு போயிட்டா. அவங்க அப்பா சொல்கிற, மாஸ்டர் நீங்கள் ஏசுனா மட்டும்தான் அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் சாஃப்டாக சொன்னீங்க கேட்காது அந்த பொண்ணு அப்படின்ட்டு. நான் வந்து அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஐயோ ஒரு பரிதாப நிலையும் தானே வரும். அப்போ நான் ஏசலை, கொடுமா அப்படி சொல்லிட்டு நான் ஏசி வாங்கினேன். அப்போ தான் பேசாமல் உட்காந்துருந்தா. ஸோ அடிக்கணுமா அந்த மாதிரி உள்ளவங்களை? அப்போ இதெல்லாம் யாருனால? நம்மலாம் வந்து வளரும் போது இதெல்லாம் கம்மி. அப்போ பெற்றோர்களுங்க வீட்லேருந்து வளர்க்கணும். ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க, கூட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. சாப்பாடு இருக்கா, அந்த சாப்பாடை ஃபோட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் ஏற்றுறீங்க, அதோட ஃபோன்லேயே இருக்கீங்க. இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்களோட பெரியவங்க பார்க்குறீங்க ஃபோனு, அதான் 50 வயசு 60 வயசு மேலே உள்ளவங்க. நம்ம வந்து டிக்டாக் ஷாப்பில் ஜாமான் வாங்குறோமோ இல்லையா, அவங்க வாங்கிடுறாங்க, அவங்க தான் இருக்காங்க. இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ அது தவிர்த்து இப்போ நீங்கள் ஆட்டிசம் அதெல்லாம் சொல்கிறீங்க, வேற இனம்
மல்லி, சைனீஸ் அவங்களாம் இருக்காங்களா? அவங்க இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆட்கள் வந்து ஒரு கடை போட்டாங்கன்னா காலையில் பசியார நம்ம ஆட்கள் போயிட்டோன்னு என்ன வைப்பாங்க நீங்கள் சொன்ன நாசிலமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? பேசிக் கண்டிப்பாக இட்லி தோசை இருக்கவே இருக்காது, நாசிலமாக தான் வைப்பாங்க. அதுவும் யான்னு எனக்கு தெரியாது கேட்டால் வந்து நாசிலமாக செமினேஷன் என்ன சொல்கிறது டிஷ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது நம்ம இந்தியன் தான் அதிகமாக வைப்பாங்க, மலாய்க்கரம் வைக்கிறேன்னா இல்லையோ. அப்புறம் நம்மளோட அந்த தோசை பூரி வேறு என்ன சொல்லும் போதே பசிக்குது லைட்டாக. அப்புறம் இந்த அதிரசம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இவன் எடுத்துட்டாளா போச்சு நம்மளோட போச்சா போச்சா அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு நெய்யுருண்டையை விற்றாலும் சரி. இப்போ இடையில கூட இந்த பிஸ்தாச்சியூன்ற வந்து நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு. இடையில முறுக்கு மேலே போன வருஷம் தீபாவளிக்குன்னு நினச்சேன் சாக்லேட்லையா இதுலேயும் முக்கி நூறு சாப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய வைரல் ஹேப்பன்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்மளோட பரதமும் போயிட்டுருக்கு. எங்கே மல்லிகைக்காரவங்க கத்துக்க ஆரம்பிச்சு அரங்கேற்றமே முடிச்சிட்டாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு சாரி இஃப் மை கால்குலேஷன் மேபி லெஸ் ஆர் மோர் தென் 30 ஆர் லெஸ் தென் தட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னோட படிப்பு வந்து டிகிரி அண்ட் மாஸ்டர் லெவல் வரைக்கும் வந்து யூனிவர்சிட்டிஸில் இருக்கு. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் கீழே போய் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வந்து நீங்கள் வந்து டான்ஸர் மலேசியாவில் விச் இஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் நான் படிக்கிறேன், அது கீழே வந்து எல்லா டான்ஸஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ பண்ண பிறகு என்ன ஆவீங்க, நீங்கள் கவர்மெண்ட் வேலை எப்படி நீங்கள் வந்து எஸ்பியில் போயிட்டு எஸ்பிஐ வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண பரதநாட்டியத்தில் போனால் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்குங்க, யாருங்க சொன்னா இல்லைன்ட்டுன்னு. இல்ல நிறைய பேருக்கு தெரியாது இருக்கு. ஆமா. அப்ப ஃபியூச்சர் இருக்கிறதுனால மட்டும் தாங்க மற்ற மதக்காரவங்க நம்மளோட கலையை வந்து எடுத்து கத்துக்கிறாங்க. இல்லாட்டி ஏங்க அவங்க கத்துக்க போறான் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு சார். அதுக்கு வேற பேர் வந்துடும். வந்த பிறகு உட்காந்து அழுவாதீங்க. வந்த பிறகு உட்காந்து அழுந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எப்படி வந்து இந்த 10க்கு 10க்கு கை தட்டுறீங்களோ 5 வயசு பிள்ளைக்கு தலங்கு தக்கத்திக்கோ தக்க திக்கெட்டத்துக்கோ கை தட்டுங்க. ஆமா கை தட்டுங்க, ஃபார்ஸ் பண்ண கிடையாது. 5 வயசு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு இது வந்து மாஸ்டர் சந்திரமோகன் ரொம்ப சொல்லுவாரு, மாஸ்டர் உங்க பெர்மிஷனோன்னு நான் சொல்றேன், 5 years old kid மா யூ லைக் டு டான்ஸ் ஆமா அப்படின்ட்டுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அந்த அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அது பிடிச்சிருக்கும், மறுநாள் அதுக்கு பிடிக்காம போகும். யாராச்சும் கேட்டிருக்கீங்களா மா டு யூ லைக் டு கோ டு ஸ்கூல் போறியா? யூ டோன்ட் லைக் கம் வி லெட்ஸ் கோ பேக் ஹோம். பிகாஸ் ஃபியூச்சர் அடிப்படை எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளோட கல்ச்சர் கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில எந்திரிச்சிட்டோன்னா வேலையா பூஜாரியில போயிட்டு ஒரு ஊதுபத்தி ஏத்தி இல்லாட்டி விளக்கேத்த கூட ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கீங்களா? விபூதி வைக்க சொல்லியிருக்கீங்களா நெத்தியில? எங்க போயிட்டு இருக்கு நம்ம கலாச்சாரம்? எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரைட் ஆர் நாட்? ஒவ்வொரு விஷயம் பெரியவங்க என்னத்துக்குங்க சொல்லியிருக்கு, சும்மாவா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சார், இப்போ ரொம்ப வேணாம் சார், இப்போ வந்து கருப்பு கலர், ஐயோ கருப்பு போடாத கெட்டது, பேட் வரும், அது வரும், இது வரும். கருப்பு என்னத்துங்க? இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் கருப்பு சட்டையை போட்டிருப்போங்க. கருப்பு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள விஷயம். கோயிலில் என்னங்க இருக்கும்? சூடம் காட்டுவாங்க, ஓமம் வளர்ப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து வெப்பம் அதிகரிக்கும். ஸோ கருப்பு போட்டு போனால் வெயில் என்ன ஆகும்? கேமராலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எல்ஆர்லாம் வந்து கருப்பு கலராக தான் இருக்கும் அந்த லென்ஸு. தெர்ஸா கேன் கேப்சர் த சஹாயை வந்து இழுக்க முடியும்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லுவாங்க. அதுக்காக மட்டும்தான் ஒரு அதை நம்ம 7ஆம் அறையில் நம்ம சூர்யா சொல்கிறது போல் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது அதில் பின்னாடி இருக்கிற சயின்ஸை சொல்லிக் கொடுங்க. அதுக்கு நாங்கள் ஃபார்ஸ் பண்ணி அனுப்புங்கன்னு பரதநாட்டியத்தை நாங்கள் சொல்ல கிடையாது. மற்ற மதக்காரவங்க வந்து நம்மளோட டான்ஸை வந்து கத்துண்டு அவ்வளோ அழகாக ஆடுறாங்கங்க. ட்ரஸ்ட் மீ, அந்த விஷயத்தில் அவங்களுக்கு நான் கை தட்டுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வெக்கப்படுறோம். ஷேம் யோர் செல்ஃப். நம்மளோட கல்ச்சர் அவ்வளோ அழகாக அடவு பிடிக்கிறாங்க, அவ்வளோ அழகாக ஆடுறாங்க. அவங்களுக்கு மேபி they don't know what is the meaning. அதே நம்மளோட கடவுள் பாட்டு, அதே நம்ம ஆடக்கூடிய உருப்படிகள் மார்க்கத்தை எடுத்து ஒரு ரிசைட்டலோ அரங்கேற்றமோ ஸ்டேஜில் பண்ணி அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை பரதநாட்டியம் வந்து நம்ம கல்ச்சர், நம்ம டான்ஸு, நம்ம தான் சந்தோஷம் ப்ரௌடாக இப்போ வச்சுக்கணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் கொண்டு போகணும். சார் எத்தனை பேர் திரும்பட்டு சார் இப்போ இருக்கிற பைனியர் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்து மூடிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க.
எத்தனை கோயில்களில் பரதநாட்டியம் சாத்திட்டாங்க. பரதநாட்டியம் விடுங்க, நான் இதை அடிப்படையே தேவரம் சமய வகுப்பு வந்துச்சு. நான் பழகும் போதெல்லாம் ஃப்ரீ. இப்போ என்னோட வகுப்புலேயே நான் அதை வச்சு தான் வந்து பரதநாட்டியம் யார் என்கிட்ட பழகுறாங்களோ ஃப்ரீயாக வந்து தேவரம் சமய வகுப்பு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் அவுட் சைட்லேருந்து வரவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு டொனேஷன் வாங்கி சொல்லிக் கொடுக்குறேன். அது எதுக்குன்னா வந்து சம்டைம் நம்ம என்னாச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு புக்கோ என்னாச்சும் ஒரு பண்ணும்போது நம்ம பண்ணுறதுக்காக தான். இது ஏன் மெயினாக 2வது காசு கட்டினா தான் மதிப்பு இருக்குது. அப்போ தான் வருவாங்க, இல்லாட்டி பழக மாட்டாங்க அதுக்காக. ஆனால் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்கி எத்தனையோ பேர் வந்து ஒரு காஸ் மாதிரி செஞ்சு ஒரு தேவாரம் சமய வகுப்பை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரேஞ்சு வரைக்கும் கொண்டு போய் வச்சது யார்? நம்மளோட கல்ச்சர். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வந்து மெயின் சிட்டி கொலல போல இருக்கிற கோயில்களில் மெயினாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற தேவார வகுப்பில் ஓட்டிகிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. அப்போ ஒரு கோயில்களில் தேவார வகுப்பு சமய வகுப்பு அனுப்புனா தானே நம்மளோட கலை கலாச்சாரம், நம்மளோட கடவுள்கள் பற்றி தெரியும், நம்மளோட எப்படி நம்மளோட ஹிந்துசம் வந்துச்சு, இந்தியனோட கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்சு அங்கிருந்தாங்க வந்துச்சு. ஏன் இந்த பரதநாட்டியத்தை வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் சொல்கிறேன்னா, மதர் ஆஃப் த டான்ஸ். ஆமாம், எத்தனை ஆயிரத்துக்கு முன்ன வந்து எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு நாட்டிய வேதம் இருக்குங்க. அதுலேருந்து நாட்டிய சாஸ்திரம் எழுதுனாங்க. ஃப்ரம் த சாஸ்திரா ஒன்னொன்னுக்கும் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ இது நீங்க பிரிக்கவே முடியாது. பாவம், ராகம், தாளம், மியூசிக், தாளம் அண்ட் டான்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆல் இஸ் கம்பைன்ட். உங்கள் மூளை வேலை செய்யும், உங்கள் கண்ணு வேலை செய்யும், உங்களோட சோல், எவ்ரிதிங். ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட் என்கிட்ட கேட்டாங்க, வாட் த பெனிஃபிட் இஃப் ஐ புட் மை சில்ட்ரன் இன் அண்டர் யுவர் அகாடமின்னு. நான் வந்து ஆப்போசிட்டாக அவங்கள்ட்ட தமிழில் கேட்டேன், உங்கள் டாக்டருக்கு எந்த பெனிஃபிட் கிடைக்காது என்னோட பரதநாட்டியம் இல்லை பரதநாட்டியத்தில் சேர்த்தா? ஏன்னா வாட் பெனிஃபிட் யூ குடன்ட் கெட் இஃப் யூ ஜாயின் த பரதநாட்டியம்? டெல் மீ. நீங்கள் ஒரு பரதநாட்டியம் நீங்கள் பழகுனீங்கன்னா நீங்கள் மல்டி டேலண்டட். அவன் பரதநாட்டியம் பழகுறான்னா அவனுக்கு கோலம் பண்ண தெரியும், அவனுக்கு மேக்கப் பண்ண தெரியும், அவனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியும், அவன் ஸ்ட்ராங்கான பர்சன், அவன் மல்டி டாஸ்கிங் பண்ணுவான், அவனுக்கு தாளம் தெரியும், அவனுக்கு பாட தெரியும், அவனுக்கு வந்து ஸ்லோகம் சொல்ல தெரியும், அவனுக்கு சிவன் கதை தெரியும். ஆமாம், சொல்லிக்கிட்டே போகணும். அவனுக்கு யோகா தெரியும், அவனுக்கு டயட் கண்ட்ரோல் பண்ண தெரியும், அவன் ஜிம் போகணும் தேவையில்லை. ரைட்? இவ்வளோ இருக்கு பெனிஃபிஷியல் அலாட் ஒரு விஷயத்தில், அந்த ஒரு விஷயத்தில். ஆனால் அதே பரதநாட்டியத்தை நீங்கள் ஃபார்ஸ் பண்ணி திணிச்சு செல்லுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. அனுப்புங்க உங்கள் கிட்ஸை. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஏன் திருநம்பியாக இருக்கட்டும் திருநங்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஹியூமன் பீயிங் தான். யாராக இருந்தாலும் பழகலாம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். ஸோ அனுப்புங்க. அனுப்பி அவங்களுக்கு நாங்களே குருமார்கள் 3லேருந்து ஒரு 6 மாதம் வரலன்னா கூப்பிட்டு யாங்க உங்கள் காசை வீணாக்குறீங்க. ஆயக்கலைகள் 64 முதன்மை பெற்ற கலை பரதக்கலை, விச் இஸ் வி கால் இஸ் அ மதர் ஆஃப் த டான்ஸ். இதுலேருந்து தான் எல்லாமே வந்துச்சு. ஆனால் மியூசிக் மூலியமாக தான் டான்ஸ் வந்துச்சு. மியூசிக் தான். அப்போ இந்த சிலிபஸ் வச்சு தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நீ வேற என்னாச்சும் போய் கற்றுக்கோ. மேபி யூ கேன் ட்ரை குச்சிப்புடி, மேபி ஒடிசி, மேபி யூ கேன் லேர்ன் தபலா ஓ எனிதிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ். கற்றுக்கிட்டா தான் சார் தெரியும், கற்றுக்கிட்டு தெரியாது. ஸோ என்னோட தாட் என்னன்னா, யார் வந்து ஒரு ஆண் பையன் வந்து பரதம் பழகனால அவன் ஃபீமேலாக ஆயிட்டான்னு சொல்கிறீங்களோ தப்பு. நான் அடிச்சு சொல்கிறவன் பரதநாட்டியனால கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், உங்களோட சொல் அவன் கேட்டு 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 மனசில் ஆழமாக பதிஞ்சு 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 மன ரீதியாக பாதிக்கப்பட்டு காரணம் இருக்கும். யார்? பெற்றோர்கள். நீ பொம்பளைடா, பொம்பளை ஆயிடுவேன் நீ பரதநாட்டியம் ஆடுறதுனால, டேபு மாதிரி. எக்ஸாக்ட்லி. வச்சுக்கின இப்போ ஏஐ சோஷியல் மீடியாவில் வந்துடுச்சு. ஸோ வந்தோடனே நிறைய மாடர்ன் டான்ஸு, டப்பாங்குத்து, அந்த ஒரு மாரியர் சாங்ஸ், ரேப்பு அது வச்சுட்டு ஓடும் போல இப்போ நம்ம பரதநாட்டியம் வந்து இங்கே நிற்கிறதுக்கு வந்து கஷ்டம். வச்சுக்கல சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். டிக்டாக்ல இந்த மாதிரி பாட்டு ட்ரெண்ட் ஆட்னா அதுதான் வரும். பரதநாட்டியம் போட்டிங்கன்னா ஒரு 1-2 ஓடாது. அது எனக்கு நான் ஸோ அந்த மாதிரி போகும்போல ஸோ நம்ம வந்து நம்மளே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம கலாச்சாரத்துக்கு. சரி, ஒரு 50 வருஷம் இதுக்கு பிறகு 50 வருஷத்துக்கு நீங்கள் 50 வருஷத்தில் இந்த பரதநாட்டியம் இருக்குமா இல்லை நினச்சா ஆகுமா? நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அட்வைஸ். ஸோ ஓகே, வந்து இந்த 2 தரப்பினர் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது கலியுகம். இப்போ உதாரணத்துக்கு மை வைஃப் இஸ் குக்கிங், ஷீ இஸ் மேக் மீ அ நைஸ் சூப் அப்படி சொல்லிட்டு செஞ்சு போடுங்களேன். உங்களுக்கு ஒரு 10 லைக்குமோ வருமா கூட எனக்கு தெரியாது. மை வைஃப் பீட்டிங் மீ, எனக்கு ரத்தம் ஓடுது சார், சார் என்னை காப்பாற்றுங்க சார் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு நிப்பாட்டுறீங்க.
வரோம் பாருங்க உங்களுக்கு அடுத்த நொடி 1 ஹவர்ல சார் நீங்க தான் சார் நீங்க அங்க ட்ரெண்ட். இந்த கம்யூனிட்டி இதுதான் சார், இதுதான் நடக்கும் சார். ஆளுக்கு எடுப்பாங்க சார், அவங்க எழுதுவாங்க, என்ன பேசுறோன்னு தெரியாது, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆமா, அதாவது எங்க பாட்டி சொல்லுவாங்க, தலையோ தெரியாம வாளோ புரியாம என்னடா பேசுற அப்படின்வாங்க. ஐயோ. அப்ப முழு கதைய உட்காந்து அத உங்களுக்கு புரியாட்டி ஒரு பல தடவை பாருங்க. பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நீங்க கருத்து சொல்லக்கூடிய தகுதி இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து ப்ரொஃபைல் வச்சிருக்கிறவங்களா கருத்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது வந்து இந்த மாடர்னுக்கு வராதுக்கு பரதநாட்டியத்துக்கே வரேன். அடிப்படையே ஒரு அட்லீஸ்ட்ங்க பரதநாட்டியத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து முறைப்படி ஒரு குரு கிட்ட சேர்ந்து சிஷ்யா ஆரம்பம், விச் இஸ் யுவர் ஸ்டார்டிங் த ஃபர்ஸ்ட் டே குரு சிஷ்யா பரம்பரா ட்ரெடிஷ்னலி. உதாரணத்துக்கு சார் சாப்பாடே வரும் சார். சார் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க சார்? பண்ணிட்டீங்க, ஓகே சார். அம்மாவும் சாம்பார் வைப்பாங்க, வைஃபும் சாம்பார் வைப்பாங்க. இந்த மாதிரி கேட்கக்கூடாது. இல்ல சார், இல்ல கான்ஃப்ளிக்ட்ல கொண்டு வர மாட்டேன் சார். கேளுங்க, ரெண்டுமே சாம்பார் தான் சார், ரெண்டுமே சாம்பார் தான். சாம்பார் தானே சார்? ஆமா. ஆனா மெத்தட் வேற தானே சார்? ஆமா. ஓகே. ஆனா இந்த விஷயத்துல வந்து வைஃபுக்காக வர ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்களா கேட்டேன்னா, இந்த வைஃபுக்கு தான் அதுல வந்து டாஸ்கே. நான் சாம்பார் வைக்கணுங்க, மாமி வீட்டுக்கு போயிட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு மாமி ஸ்டைல்ல சாம்பார் வேணும், எனக்கு என் அம்மா ஸ்டைல் தான் தெரியும். அப்போ நான் வந்து மாமி ஸ்டைல்லையும் இருக்கணும், அம்மா ஸ்டைல்லையும் இருக்கணும், நான் புதுவிதமான ஸ்டைல் ஒன்று கொண்டு வரணும், அதில் 2 டச்சாக இருக்கணும். இதுதான் டாஸ்க்கு. ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருக்கணும், மாமிக்கும் பிடிச்சிருக்கணும், என்னோட பிறந்த வீட்டையே நான் விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே, இது பேர் தான் குரு சிஷ்யா பரம்பரை. ஓகே. ஆனால் நான் சாம்பார் தான் வைக்கணும், அது ரசமாக ஆகக்கூடாது. நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆக்சுவலி, புரிஞ்சுங்களா? ஓகே சார், அதுதான். ஆனால் இதை அரையும் குறையுமா நம்ம இந்தியன் டான்ஸஸே ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு பரதநாட்டியம் போயிட்டு பேசிக் கூட கற்றுக்க மாட்டாங்க. இல்லை சும்மா ஒரு பரதநாட்டியம் ஸ்டூடெண்டோ இல்லை அக்கா கற்றுருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து, இல்லாட்டி ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கற்றுட்டு அவங்க வேறு என்னாச்சும் ஒரு துறையில் இருப்பாங்க. அவங்க மேபி வந்து ஒரு மேன் பவர் அதிகமாக இருக்கும், அவங்களுக்குனால வந்து ஒரு பரதம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் இருக்கும். அதை வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க நிறைய. நான் வந்து யாரையும் வந்து குறிப்பிட்ட சொல்ல கிடையாது. இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ முறைப்படி கற்றுட்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணி இவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் பரதம் சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் மற்ற மதக்காரவங்க எடுத்துகிட்டு போகும்போது இந்த சைட்டை வந்து குழப்பி விட்டுட்டாங்க. ஆமாம். அப்போ சினிமா பாட்டுக்கு ஆடுறது பரதநாட்டியமா? கிடையாது. சினிமா பாடல ஆடுறது இது ஃபியூஜன், குச்சிப்புடி கலந்த பரதநாட்டியம். அதை நீ காப்பி பண்ணி நீயே ஆட போகிற. ஒரிஜினல் வேர் இஸ் ஒரிஜினாலிட்டி, அதுதான் நம்ம சொன்னது. அந்த ஒரிஜினல் எங்கே? அப்போ கண்டிப்பாக சலங்க பூஜை முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அரங்கேற்றம் முடிக்காட்டி கூட மார்க்கம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கணும். மார்க்கம் தான் அரங்கேற்றம், விச் இஸ் யூ ஆர் கம்ப்ளீட் த ஃபுல் உருப்படிகள். நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கலாஷேத்ராவில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ தான் அரங்கேற்ற கான்செப்ட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து மார்க்கம் என்ற கான்செப்ட் வச்சுருந்தாங்க. எத்தனை குருமார்கள் வந்து ஐம் டாக்கிங் அபவுட் த 1716 வந்து போயிட்டு பார்த்து ஊரில் போயிட்டு அவங்க மார்க்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வந்து சர்டிஃபிகேட்டோடு அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கேளுங்க அந்த குரு கிட்ட சொல்லி கொடுக்கிட்ட வேர் இஸ் சர்டிஃபிகேட் என்ன கேட்டாங்க. நான் வந்து இந்தியாவில் போய்ட்டு மார்க்கம் படித்தேன் சார், இங்கே வந்து என்னோட வந்து இண்டிவிஜுவலாக என்னோட ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஐ டோன்ட் ஹேவ் பட் ஐ ஹேவ் சர்டிஃபிகேட். கேளுங்க, ஏன்னா நிறைய நடக்குது. இதே டிக்டாக் பிளாட்ஃபார்ம் முந்தானத்தை பார்த்தேன். ஐ நோ த பர்சன் வெரி வெல், சடன்லி டீச்சிங் பரதநாட்டியம். யூ ஆஸ் அ மாடர்ன் பரதநாட்டியம், யூ ஆர் மாடர்ன் டான்சர். I never see you learn பரதநாட்டியம். I never see you done your சலங்க பூஜை, அட்லீஸ்ட் எனி மார்க்கம். ஏன்னா நீ ஒரு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கணும்னா அந்த பொண்ணுக்கு நீ வந்து ராகம், பாவம், தாளம், இது என்ன பாட்டு, இது என்ன அடவு, இது என்ன ஸ்பீட்ல இருக்கு, இது என்ன கை முத்துற, நீ என்ன கொடுக்குற, இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்கணும். ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தோம், ஏதோ ஒன்று பழகணும், ஒன்று பண்ணோம், நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் சேர்ந்தா சரி, தையா தட்டினா சரி சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க காலகட்டம் இப்போ இருந்துட்டு இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இது வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று சொல்கிறேன், பரதநாட்டியம்னா எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு. நம்ம எல்லாமே எக்ஸ்பென்சிவ்ங்க, எல்லாத்துலேயும் எக்ஸ்பென்சிவ்ங்க. இப்போ உதாரணத்துக்கு சார், இப்போ ஒரு பேசிக்காக சொல்கிறேன்னே, ஒரு கிளாஸ் வந்து 100-150 சார்ஜ் பண்ணுறாங்க சார். வாரத்தில் வந்து ஒரு கிளாஸ் வருது, மாதத்தில் 4 கிளாஸ், 1.5 hour கிளாஸ் வருது சார். ஓகே சார், அது ரீசனபிளான ஒரு ப்ரைஸா சார்? ரைட் ஆர் நாட்? அதையும் தாண்டி சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து
கேள்வி கேட்கலாம். ஆனால் அதை கூட கட்டுறதுக்கு நிறையா பேர் வந்து முடியாமல் போயிடுது. எத்தனை டான்ஸ் ஸ்கூலில் சார் நான் சொல்லணுக்காக சொல்ல, என்ன மாதிரியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கற்றுட்டேன். நான் அந்த நேரத்தில் நிறைய தடவை நான் ஃபீஸ் கட்டாமல் இருந்திருக்கேன் எங்கள் டீச்சர்கிட்ட. எங்கள் டீச்சர் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நான் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சார் அது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 2 வருஷம் கூட கட்டாமல் கூட இருந்திருக்கேன். ஒப்பனா சொல்கிறேன், நான் வந்து அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என் குருக்கிட்ட நான் மறுபடியும் வந்து திருப்பி கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 தரப்பினர் இருக்காங்க நம்ம இந்தியர்கள் மக்கள்கிட்ட. ஒன்று B40 கேட்டகரி, இல்லாட்டி அது கீழேயும் இருக்குது. நம்ம செய்கிறோம், நானும் பண்ணுறேன். அந்த மாதிரி சொல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. நான் வந்து சொல்லி காட்டலை, இதை கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. உங்களால் வெளியூர் போக முடியுது, வெளி சாப்பாடு சாப்பிட முடியுது, புதுசாக ஃபோன் வாங்க முடியுது. ஆனால் ஒரு குருவுக்கு மாதம் ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் மாதிரி இருக்கிற ஃபுல் டைமாக இருக்கிற குரு இது தான் நம்பி இருக்கோங்க. எங்களுக்கு வந்து சொக்ஸோ இல்லை, EPF கிடையாது. நாங்களே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து போட்டுட்டா உண்டு. ஓட்டி கிடையாதுங்க. ஒரு இப்போ பாருங்கள், இன்றைக்கி எனக்கு கிளாஸு, எனக்கு வந்து 2லேருந்து 3:30 மணி கிளாஸு. மாஸ்டர் நான் மகளை ஏற்ற இன்றைக்கி லேட் ஆகும், 4 மணி ஆகும். கேனா மாஸ்டர்? சரி சிஸ்டர் அப்படின்னு. அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துருப்போமா, நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த 1/2 மணி நேரத்துக்கு நான் கம்பெனியில் வேலை செஞ்சு எனக்கு ஓட்டி கிடச்சிருக்கோம். கேட்க மாட்டோம். இதில் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அப்ரிஷியேட் சார். ஒரு குரு பூஜை இல்லாட்டி ஒரு சலங்க பூஜை ஒரு அரங்கிட்ட வரும்போது அந்த இடத்துல உதாரணத்துக்கு நான் ஒரு மெயில் மாஸ்டர்னால 9 நான் வளர்த்தி சார் 9க்கு 5க்கு வேட்டி சட்டை எக்ஸல் சொன்னால் சில பேர் கேட்பாங்க, மாஸ்டர் சின்ன வேட்டி முடியாதா? இந்த குட்டி சார். இதில் இன்னொன்று பதிவு சொல்ல விரும்புகிறேன், சொல்லக்கூடாதா? தச்சோட் எங்கள் அம்மா போன வருஷம் அழுந்தாங்க. கோடி துணி வாங்கி கொடுத்துருக்காரு சார் எனக்கு. இந்த கோடி வேட்டி போடுவாங்களே, அவ்வளோ சீப்பாக வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லி காட்டலை. குரு அருள் இல்லையே என்று திரு அருள் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம். த குரு இஸ் பிளேயிங் மெயின் ரோல். வித்வுட் குருவா யூ கான்ட் ரீச் த காட். நீ யார் ஒருத்தன் அம்மா அப்பா மதிக்காம குரு மதிக்காம கடவுளை உளுந்து கும்பிட்றானோ அவனுக்கு அனுக்கிரகம் கிடையவே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குரு கெட்டவங்களாவே இருக்கட்டும்ங்க, நீங்கள் நல்லது நினச்சி நீங்கள் செய்யுங்களேன், உங்களுக்கு எல்லாம் நல்லது அனுப்பிடும். எல்லாமே குருவால் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற குரு என்ன மாதிரி விசாரிங்க. இதுதான் பரதம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உட்காந்து பேசுங்க. எத்தனையோ பேர் ஃப்ரீயாக அரங்கேற்றம் செஞ்சுருக்காங்க, ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, சலங்க பூஜை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய இருக்கு. நீங்கள் உட்காந்து பேசுங்க. இல்லை வேலை 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 அப்படின்ட்டு சார் நம்ம இப்படி சும்மா போயிட்டு கம்லா வி கோ விண்டோ ஷாப்பிங், அதுலேயே உங்களுக்கு ஒரு 50 செலவு ஆகுது. ஓகே, ஆமாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஒரு 50 வருஷம் பிறகு இது எங்கே போய் முடியும்ட்டுன்னு. சார் யார் வந்தாலும் சரி, நம்மளோட அதிர்ச குய் தெலுங்கு ஆனாலும் சரி, நம்மளோட அச்சுமுறுக்கு குய் ரோஸ் ஆனாலும் சரி, நம்மளோட கலை கலாச்சாரம் எக்ஸ்பெஷலி இந்த புனிதமான கலை பேரை மாற்ற முடியாது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து எழுதலை, கல்வெட்டில் செதுக்கியிருக்கோம். ஆமாம் ஆமாம், இதை வந்து அழிக்க முடியாது. ஓகே, இதுதான். ஆசம், வெரி குட் வெரி குட். ஸோ இதில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா நம்ம கம்யூனிட்டி வந்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறதில்ல. நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸாக எடுத்துக்கிறது, அப்படியே என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிதான் அலட்சியம் சரியான கரெக்டான அலட்சியம் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ அதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு கல்ச்சர். நம்ம கல்ச்சர் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்குன்னு இந்தியன்ஸ்க்கு ஒரு கல்ச்சரே இருக்காது. ஆமாம். ஓகே, ஓகே மாஸ்டர் வந்ததுக்கு வாய்ப்பை அமைத்து கொடுத்த த ரைஸ் டாக் ஷோ நன்றி. வணக்கம்.